இன்னைக்கு வீடியோவில் செயின் யூஸ் பண்ணி ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் இதில் நம்ம பார்ப்போம். டைப் 1 வந்து செயின் ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நார்மல் செயின் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது சென்டர் லைனில் செயின் போட போகிறேன். லெஃப்ட் சைடில் செயின் ஃபில்லிங் பார்ப்போம். ரைட் சைடில் தாம்பூர் ஸ்டிச், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். இது நம்ம ரைட் சைடில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். செயின் ஸ்டிச் மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், அது மெத்தட் எப்படி அப்படிங்கிறது தான் இதில் டிஃபர் ஆகும். 2 டைப்புக்கும் அது ஒன்று தான் டிஃபர் ஆகும். செயின் ஃபில்லிங்கில் அந்த லீஃபோட பாதி அந்த பார்ட் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்ம செயின் போட போகிறோம். இப்போ அந்த சென்டர் லைனை அந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க லைனில் எண்டுக்கு வந்துட்டோம். அந்த கார்னருக்கு வந்த உடனே ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அகைன் அந்த கர்வ் எப்படி போகுதோ, அந்த லீஃபோட அவுட்லைன் எப்படி போகுதோ அது கூடவே அதே மாதிரி நம்ம போட்டுட்டு கீழே போகிறோம். செயின் ஃபில்லிங்கில் ஷேப் வந்து அந்த பாதியாக பிரித்து அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே அந்த ஷேப் மாறாமல் ஒரு 2-3 டைம்ஸ் அந்த ஃபுல் கவர் ஆகிற வரைக்கும் நாம் அப்படியே அதை போட்டுக்கிட்டே வருவோம். இப்போ அந்த அவுட்லைனை ஒட்டி அப்படியே போட்டுட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் செயின் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி போட்டுட்டு வாங்க. இந்த முடியிற இடம் வரும்போது ஒரு செயின் போட்டுட்டு நல்லா த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஷேப் வந்து மாறாமல் கிடைக்கும். இப்போது ஹாஃப் லீஃப் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் போட்டுட்டோம். திரும்ப இன்னொரு லைன் போட போகிறோம். ஒரு சின்ன லாக் போட்டுட்டு திரும்ப அந்த லீஃப் எந்த மாதிரி போகுதோ அதே மாதிரி போடுறோம். ரொம்ப நெருக்கமாக முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி செயின் போட்டுவாங்க. இந்த கிளாத்தே தெரியாத அளவுக்கு போடணும். கரெக்டாக நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது அந்த நீடில் எந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அந்த த்ரெட்டை வந்து இழுத்துட்டு வந்து தான் பஞ்ச் பண்ணணும். நீங்கள் அப்படியே ரொம்ப நீடில் மட்டும் சாய்ச்ச மாதிரி குத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கலட்டினதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கும். அவ்வளோ சுருக்கமாக இருக்கும் எல்லாமே பார்க்க. போட்டுட்டு நல்லா த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். த்ரெட்டு இங்கே ஸ்டக் ஆச்சுன்னா நீடிலேருந்து எடுத்துருங்க. எனக்கு இப்போ ஸ்டக் ஆகிடுச்சு, நான் திரும்ப எடுத்துகிட்டு போடுறேன். திரும்ப எடுத்துட்டு ஒரு சின்ன லாக் போட்டுட்டு நல்லா த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு டர்ன் பண்ணுறேன். அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதிலே அப்படியே சுற்றி சுற்றி போட்டுட்ருக்கோம். இப்போ செயின் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். இது நீங்கள் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இருக்க இடத்துலலாம் இந்த ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக அப்படி ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் கரெக்டாக ப்ரெஷர் கொடுக்காமல் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு துணியில் சுருக்கம் வராமல் இருக்கும். அகைன் இப்போது 3ஆவது தடவை அதே ஃபில்லிங் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட அந்த ஸ்பேஸில் நமக்கு ஒரு 4-5 தடவை போடுற மாதிரி வரும். இப்படி செயின் வச்சே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரோம். இங்கே த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அப்படி ஒரு டர்ன் பண்ணி அதோட சைஸ் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படி பஞ்ச் பண்ணுங்கள். டைரெக்டாக அப்படி இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஷேப்பு மாறிடும், துணியும் ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ், இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இதில் என்ன டவுட், இந்த ஃபில்லிங்கில் ஆரியில் எது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் அதுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
டர்ன் பண்ணிவிட்டு இப்போ அது இன்னொரு ஒரு லைன் தான் நமக்கு வர மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அதுவுமே அங்கே சின்ன ஒரு கேப் கூட இல்லாமல் அதையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். போட்டுட்டு த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணி அந்த சின்ன கேப்பையும் செயின் போட்டு ஃபில் பண்ணிடுறோம். இப்போ செயின் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது ரைட் சைடில் தாம்பூர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது அந்த ஷேப் எப்படி வந்ததோ அதே மாதிரி போட்டுட்டோம். இப்போ ரைட் சைடில் தாம்பூர் ஸ்டிச் ஃபில் பண்ண போகிறோம். தாம்பூர் ஸ்டிச் ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திரும்ப மேலேருந்து கீழே வர போகிறோம். ஃபஸ்ட் கீழேருந்து எப்பயும் போல் செயின் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை ஒட்டியே செயின் போட்டுட்டு வர போகிறோம். அந்த எண்டு வரும்போது ஒரு செயின் போட்டுட்டு நல்லா வெளியே எடுத்துட்டு ரிவர்ஸில் எங்கே முடித்தோமோ அங்கேருந்து இப்போ கீழே போகிறோம். ரிவர்ஸில் போகிறோம். செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிவிட்டு இப்போது மேலேருந்து திரும்ப கீழே போகிறோம். ஆப்போசிட் சைடில் இப்போ போயிட்டு இருக்குது செயின். ஃபர்ஸ்ட் கீழேருந்து மேலே வந்தோம். இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் செயின் போட்டுட்டு போகிறோம். இப்போ அந்த இடத்துல போயிட்டு ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப எங்கே நம்ம முடிக்கிறோமோ அங்கேருந்து திரும்ப மேலே வரணும். அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து மேலே வரும். எந்த இடத்துல எண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கீழேருந்து திரும்ப மேலே வந்துட்டுருக்கோம். நார்மல் செயின் அந்த ஷேப் எங்கே வருதோ அது வரைக்கும். தாம்பூரில் நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போடணும்னு இல்லை, நம்ம லீஃப் ஃபில்லிங்கில் போட்ட மாதிரி அந்த ஷேப் எப்படி போகுதோ அதே மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் என்ன பண்ணுவோம், அந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு கர்வ் வரைக்கும் போய் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு இருப்போம். இப்போ கீழேருந்து மேலே வந்தோம். மேலே வந்து எண்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி போட்டுட்ருக்கோம். இப்போ திரும்ப அங்கே முடிச்சிட்டோமா, அங்கே எண்ட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே டர்ன் பண்ணி கீழேருந்து திரும்ப மேலே போடணும். ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக அப்படி போட்டுட்டு வாங்க. இப்போ மேலே வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் இந்த இடத்துல மேலேருந்து கீழே செயின் போட்டுட்ருக்கோம். கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணிட்டோங்க. இப்போ லாஸ்ட் லைன் போட்டுட்ருக்கோம். கீழேருந்து மேலே வந்துட்டு அந்த எண்டு வரும்போது இன்னொரு செயின் போட்டுட்டு கேப் இல்லாத மாதிரி திரும்ப டர்ன் பண்ணி மேலேருந்து கீழே வரும். இதில் 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். லீஃப் ஃபில்லிங், தாம்பூர் ஸ்டிச் பார்த்துருக்கோம்.